எப்படி இருக்கு? மாட்டி விட்டணும்னா இந்த மாதிரி சாதுவான ஆள்லாம் மாட்டி விட்டுறாதீங்க. நல்லா அப்படியே சண்டை கோழியா மாட்டி விடுங்க. raga.thr.fmக்கு வந்து நல்ல ஒரு கதை போட்டு எப்படி எல்லாம் மாட்டி விடலாம்னு சொல்லுங்க. வேற ஒரு டேர்ம்ல சொல்றதா அங்கிரி பேர்ட் வேணும் எங்களுக்கு. வெரி குட். சரி, இன்னைக்கு சாந்தியம்மா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய மகன் வந்து என்னுடைய மகளை காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டோம். அவங்க சொன்னாங்க ஏற்கனவே என் மகனுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு அப்படின்னு. அங்க ஒரு கான்ட்ராடிக்ட் பண்ணி பெரிய அளவுல மாட்டி விட்டுருக்கோம். என்னதான் ஆச்சு அப்படின்றத இப்ப கேளுங்க. சம்பந்திங்க பேசிக்கிறாங்க. இது ராகா. ஹலோ சாந்திமா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். யாரு இது? நான் தான் ராஜராஜ சோழன் பேசுறேன். ராஜராஜ சோழன்னாக்கா? என் பேரு ராஜராஜ சோழன். யாரு நீங்க? எனக்கு தெரியலையே. இது என்னன்னு சொன்னா, உங்க மகன் இருக்காருல்ல, அவர் நம்ம பொண்ணை காதலிக்கிறாராம். வீட்டுல பொண்ணு கேட்கணும், எப்ப வர முடியும்? நாங்க போய் பேசி வந்துட்டுமே. நாங்க பொண்ணு அவருக்கு பேசி முடிச்சிட்டோம். அப்ப நீங்க திருப்பி பொண்ணு காதலிக்கிறாரு பேசணும்னு சொன்னாக்கா நாங்க எந்த பொண்ணை பாக்குறது, எந்த பொண்ணை பேசுது? வச்சிருக்கிறது ஒரு பையன். என்ன சொல்றீங்க நீங்க? என் தலையில இடிய தூக்கி போடாதீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? உள்ளதுதானே சொல்றோம். அப்ப அவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா? ஆமா. அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை? உங்க பொண்ணோட வாழ்க்கைன்னா நீங்க என்ன என்கிட்ட கேட்டா உங்க பொண்ணு அவர்கிட்ட பேச விட்டீங்க? என்னங்க நீங்க பிள்ளைய எப்படி வளர்த்துருக்கீங்க? ஒரு இடத்துல பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டீங்க, இப்ப என் பொண்ணுகிட்டயும் பழகுறாரு. அப்ப என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன வருது? உங்க பிள்ளையோட வாழ்க்கை என்ன வருதுன்னா உங்க பிள்ளை பழகிறதுக்கு முன்ன அவரோட பேக்ரவுண்ட் எப்படி, அவர் எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் பழக விட்டுருக்கணும். அப்ப உங்க பிள்ளை தப்பான பிள்ளை இல்ல, என் பிள்ளைதான் தப்புன்னு சொல்றீங்களா? ஆமா. ஒரு பொண்ணை பெத்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும். நாங்க 2 பொண்ணு வச்சிருக்கிறோம். பொண்ணு வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி யாராவது உங்க வீட்டுல பண்ணா சரிப்பட்டு வருமா? ஒத்துக்கீங்களா? என் பிள்ளையதான் அடிப்பேன். உங்க பிள்ளையதான் அடிப்பீங்களா? என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க? அந்த பையன் இன்னைக்கு பேசுற பொம்பளை பிள்ளைய வந்து கண்டிஷனா வளர்க்கணுங்க. அப்ப நீங்க வந்து பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க, நானும் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன். சரிங்களா? என்னங்க உங்க பிள்ளை இப்படி வளர்த்துட்டீங்க? எங்க அந்த பையன் இன்னைக்கு பேசினா வீட்டுக்கு வந்து மாமா மாமான்னு கூப்பிட்டா, இப்ப சொல்றீங்க வேற பொண்ணு இருக்குன்னு. இப்ப நான் நேத்து பேசினப்ப அவன் சொன்னா எங்க அம்மா கிட்ட கேட்டு எங்க அம்மா ஓகே சொன்னா நான் கட்டிக்கிறேன்னு சொன்னா. இப்ப என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? என் பையன் அந்த மாதிரி சொல்லி இருக்க மாட்டான். இல்லனா எப்படி உங்க நம்பர் எனக்கு கிடைக்கும், உங்க பேர் எனக்கு கிடைக்கும்? போன் நம்பர் கிடைக்கிறது பெரிய விஷயமா? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு வயசு பொண்ணோட போன் நம்பர் கிடைக்கிறது பரவாயில்ல. 3 குழந்தையோட கல்யாணம் வேண்டி கொடுக்க போகிற ஒரு பொண்ணோட ஆண்டியோட போன் நம்பர் கிடைக்கிறது எனக்கு என்ன ரொம்ப கஷ்டம்தாங்க அந்த விஷயமா? இல்ல இல்ல இல்ல, அவர் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும், எங்க குடும்பத்தை பத்தி தெரியும், அவங்க அப்பா அம்மா பத்தி தெரியும். அவர் அந்த மாதிரி பேசிருக்க மாட்டாரு வீட்டுல போய் யாருடையும் அந்த பிள்ளைகிட்ட. அப்ப நான் சும்மாவே வந்து பழிய போறேன்னா என் குடும்பத்து மானத்தை நானே வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு போன் அடிக்கிறேனா? நான் என் மகன் போன் அடிச்சு கேக்குறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? அவ்வளோ நீட்டா பேர் சொன்னேன். என் பேர் உங்களுக்கு நினைப்பு இல்ல? ராஜராஜ சோழன் சொன்னீங்க. நான் கேக்குறேன், அப்ப இருங்க. அப்ப கிண்டல் தானே உங்களுக்கு? எனக்கு கிண்டல் இல்ல, நீங்க தான் தப்பான போன் நம்பருக்கு அடிச்சு தப்பு பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட தப்பா பேசுறேன். ஆமா, நீங்க தான் தவறுதலா போன் அடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. யாரையோ நினைச்சு யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப உங்க மகனுக்கு கூப்பிடுங்க. என் மகன் வேலைக்கு போயிருக்காரா? உங்க மகனுக்கு கூப்பிடுங்க. உங்க மகன் பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். பார்வதி. சரி, நான் என் மகனு போன் அடிச்சு பேசிக்கிறேன், நீங்க வைங்க. நான் இப்ப கொஞ்ச நேரத்துல திரும்பி அடிக்கிறேன், கொன்னே கேளுங்க எனக்கு. ஹலோ ஹலோ, பேசிட்டீங்களா? பேசிட்டோம். என்ன சொன்னாரு? அவர் வந்து சொன்னாரா, யாரோ வந்து கேட்டாங்களாம். ஆனா அவர் வந்து நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு கேர்ள் இருக்கு, நான் பேசி முடிச்சாச்சு, நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்ப நான் போய் சொன்னேன். இப்ப நீங்க போய் சொல்லல. அவன் என் மேல பலி போட்டீங்க. என் பொண்ணோட வாழ்க்கை என்ன வருது? உங்க மகன் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, அவர் ஏற்கனவே பொண்ணு இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்னதுக்கு திருப்பி வந்து கேட்கணும் அவங்ககிட்ட? அப்ப ஏன் இந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு நெருக்கமா பழகணும்? அவனுக்கு பொண்ணு இருக்கு, எதுக்கு அவனை வேலைக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி மத்தவங்க கூட பழக விடுறீங்க? சொல்லி அனுப்ப மாட்டீங்களா? என்னடா இது, வெளியே வேலைக்கு போறாங்க, 4 பேர்கிட்ட பேசணும், 4 பேர்கிட்ட பழகணும். அது வந்து எல்லாத்தையுமே காதலு. ஏன் அக்கான்னு கூப்பிடுறது, தங்கச்சின்னு கூப்பிடுறது, ஏன் சாயான்னு கூப்பிடுறா, டிஏன்னு கூப்பிடுறா, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்க? அது வந்து
ஏன் கூப்பிடுறாங்கன்னாக்கா அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. என் மகன் கூப்பிடுறானா இல்லையான்னு நான் பார்த்தனா. ஆமா, திருப்பி மகனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. மகன் வந்து தப்பு பண்றானே, அவனை கூப்பிட்டு காதை பிடித்துறணும், ஒரு அடி அடிக்கணும் அப்படின்னு இல்ல. நாயெல்லாம் கிடையாது, நாயத்தை பத்தி தான் பேசுறேன். உங்களுக்கு வேற நாயம், எனக்கு வேற நாயம். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேல போவான், நாளைக்கு மேல இருக்கிறவன் கீழே வருவான். நீங்க ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல யாராவது சாயாங்கன்னு கூப்பிட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து, அப்ப யாராவது ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட இதே எப்படி இருக்குன்னு கேட்கல, அப்ப என் பேர் உதயான்னு சொல்றேன். என்ன சார் இப்படி பண்றீங்க சார்? இது எப்படி இருக்கு? சூப்பர். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மாட்டி விட்டணும்னா இந்த மாதிரி சாதுவான ஆள்லாம் மாட்டி விட்டுறாதீங்க. நல்லா அப்படியே சண்டை கோழியா மாட்டி விடுங்க. raga.thr.fmக்கு வந்து நல்ல ஒரு கதை போட்டு எப்படி எல்லாம் மாட்டி விடலான்னு சொல்லுங்க. வேற ஒரு டேர்ம்ல சொல்றதா ஆங்கிரி பேர்ட் வேணும் எங்களுக்கு. வெரி குட். சரி, இன்னைக்கு சாந்தியம்மா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய மகன் வந்து என்னுடைய மகளை காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டோம். அவங்க சொன்னாங்க ஏற்கனவே என் மகனுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு அப்படின்னு. அங்க ஒரு கான்ட்ராடிக்ட் பண்ணி பெரிய அளவுல மாட்டி விட்டுருக்கோம். என்னதான் ஆச்சு அப்படின்றது இப்ப கேளுங்க. சம்பந்திங்க பேசிக்கிறாங்க. இது ராகா. ஹலோ சாந்திமா. ஐயா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். யாரு இது? நான் தான் ராஜராஜ சோழன் பேசுறேன். ராஜராஜ சோழனாக்கா? என் பேரு ராஜராஜ சோழன். யாரு நீங்க? எனக்கு தெரியலையே. இது என்னன்னு சொன்னா, உங்க மகன் இருக்காருல்ல, அவர் நம்ம பொண்ணை காதலிக்கிறாராம். வீட்டுல பொண்ணு கேட்கணும், எப்போ வர முடியும்? நாங்க போய் பேசி வந்துட்டுமே. நாங்க பொண்ணு அவருக்கு பேசி முடிச்சிட்டோம். அப்ப நீங்க திருப்பி பொண்ணு காதலிக்கிறாரு பேசணும்னு சொன்னாக்கா நாங்க எந்த பொண்ணை பாக்குறது, எந்த பொண்ணை பேசுறது? வச்சிருக்கிறது ஒரு பையன். என்ன சொல்றீங்க நீங்க? என் தலையில இடிய தூக்கி போடாதீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? உள்ளதுதானே சொல்றோம். அப்ப அவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா? ஆமா. அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை? உங்க பொண்ணோட வாழ்க்கைன்னா நீங்க என்ன என்கிட்ட கேட்டா உங்க பொண்ணு அவர்கிட்ட பேச விட்டீங்க? என்னங்க நீங்க பிள்ளைய எப்படி வளர்த்திருக்கீங்க? ஒரு இடத்துல பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டீங்க, இப்ப என் பொண்ணுகிட்டயும் பழகுறாரு. அப்ப என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன வருது? உங்க பிள்ளையோட வாழ்க்கை என்ன வருதுன்னா உங்க பிள்ளை பழகிறதுக்கு முன்ன அவரோட பேக்ரவுண்ட் எப்படி, அவரு எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் பழக விட்டுருக்கணும். அப்ப உங்க பிள்ளை தப்பான பிள்ளை இல்ல, என் பிள்ளைதான் தப்புன்னு சொல்றீங்களா? ஆமா. ஒரு பொண்ணை பெத்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும். நாங்களும் 2 பொண்ணு வச்சிருக்கிறோம். பொண்ணு வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி யாராவது உங்க வீட்டுல பண்ணா சரிப்பட்டு வருமா? ஒத்துக்கீங்களா? என் பிள்ளையதான் அடிப்பேன். உங்க பிள்ளையதான் அடிப்பீங்களா? என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க? அந்த பையன் இன்னைக்கு பேசுறேன். பொம்பளை பிள்ளைய வந்து கண்டிஷனா வளர்க்கணுங்க. அப்ப நீங்க வந்து பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க, நானும் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன். சரிங்களா? என்னங்க உங்க பிள்ளை இப்படி வளர்த்துட்டீங்க? ஏங்க அந்த பையன் எனக்கு பேசினா, வீட்டுக்கு வந்து மாமான்னு கூப்பிட்டா, இப்ப சொல்றீங்க வேற பொண்ணு இருக்குன்னு. இப்ப நான் நேத்து பேசினப்ப அவன் சொன்னா எங்க அம்மா கிட்ட கேட்டு எங்க அம்மா ஓகே சொன்னா நான் கட்டிக்கிறேன்னு சொன்னா, இப்ப என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? என் பையன் அந்த மாதிரி சொல்லி இருக்க மாட்டான். இல்லன்னா எப்படி உங்க நம்பர் எனக்கு கிடைக்கும், உங்க பேர் எனக்கு கிடைக்கும்? போன் நம்பர் கிடைக்கிறது பெரிய விஷயமா? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு வயசு பொண்ணோட போன் நம்பர் கிடைக்கிறது பரவாயில்ல. 3 குழந்தையோட கல்யாணம் வேண்டி கொடுக்க போகிற ஒரு பொண்ணோட ஆண்டியோட போன் நம்பர் கிடைக்கிறது எனக்கு என்ன ரொம்ப கஷ்டம் அந்த விஷயமா? இல்ல அவரு அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும், எங்க குடும்பத்தை பத்தி தெரியும், அவங்க அப்பா அம்மா பத்தி தெரியும். அவர் அந்த மாதிரி பேசிருக்க மாட்டாரு வீட்டுல போய் யாருடையும் அந்த பிள்ளைகிட்ட. அப்ப நான் சும்மாவே வந்து பழிய போறேன்னா என் குடும்பத்து மானத்தை நானே வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு போன் அடிக்கிறேனா? நான் என் மாண்ட போன் அடிச்சு கேக்குறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? அவ்வளோ நீட்டா பேர் சொன்னேன். என் பேர் உங்களுக்கு நினைப்பு இல்ல? ராஜராஜ சோழன் சொன்னீங்க. நான் கேக்குறேன், அப்ப இருங்க. அப்ப கிண்டல் தானே உங்களுக்கு? எனக்கு கிண்டல் இல்ல, நீங்க தான் தப்பான போன் நம்பருக்கு அடிச்சு தப்பு பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட தப்பா பேசுறேன். ஆமா, நீங்க தான் தவறுதலா போன் அடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. யாரையோ நினைச்சு யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க மகனுக்கு கூப்பிடுங்க. என் மகன் வேலைக்கு போயிருக்காரா? உங்க மகனுக்கு கூப்பிடுங்க. உங்க மகன் பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். பார்வதி.
சரி நான் என் மகனு போன் அடிச்சு பேசிக்கிறேன், நீங்க வைங்க. நான் இப்ப கொஞ்ச நேரத்துல திரும்பி அடிக்கிறேன், கொண்டே கேளுங்க எனக்கு. ஹலோ ஹலோ, பேசிட்டீங்களா? பேசிட்டோம். என்ன சொன்னாரு? அவர் வந்து சொன்னாராம், யாரோ வந்து கேட்டாங்களாம். ஆனா அவர் வந்து நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு கேர்ள் இருக்கு, நான் பேசி முடிச்சாச்சு, நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்ப நான் போய் சொல்லணும். இப்ப நீங்க போய் சொல்லல.